பேர் மட்டும் பண்ணு. என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? சொன்ன உடனே ஆன் தி ஸ்பாட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்படியே முன்னாடி போய் சிலபஸ் பேஜை பார்த்துட்டு சிலபஸ்ல யூனிட் 1ல வாட் இஸ் வாட் எதுல இருந்து அந்த மேல கண்டென்ட் கொடுத்தலையா யூனிட் 1 சொல்லி கேல்குலேட்டர்ல எழுதிருக்கீங்க. அந்த கண்டென்ட் என்ன இருக்கு? மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மென்ட். சார் டோட்டலா வந்து மேனேஜ்மென்ட் நீங்க தனியா சொன்னீங்க. மெர்ச்சன்டைசிங்னா என்னன்னு சொன்னீங்கன்னு சொல்லுங்க. மெர்ச்சன்டைசிங் நிறைய பேர் ஒரு பேப்பர் நான் பார்த்தா சூப்பரா இருந்துச்சு. ரைட் ரைட் அது எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நிறைய பேர் மேக்ஸிமம் நல்லா இருக்கு. ஓகேவா? சோ மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மென்ட் ஃபர்ஸ்ட் யூனிட் 2ல international marketing வந்து ஓகேவா international marketing வந்து யூனிட் 3 international marketing கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கணும். நம்ம பார்த்து எல்லாமே கஸ்டமர் ஒரு மார்க்கெட்ல என்ன சொல்றீங்க மார்க்கெட்டிங்ல என்ன சொல்றீங்க மார்க்கெட்டிங் யார் வந்து கேட்கணும் நான் சொல்றேன் international market and marketing போகுது two difference தான் ரொம்ப நல்ல ஸ்டோரிங்களா சொல்லுங்க திரும்ப எதையோ நினைச்சு பண்ணிருக்காரு சரியா எஸ் மார்க்கெட் அந்த கன்ஃபியூஸ் இல்லையா மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்ல எதை மெஷர் பண்ணு மார்க்கெட் ப்ராடக்ட் சேல் பண்ற பிளேஸ் வந்து மார்க்கெட்டிங் நம்ம சொல்லலாம். அதுல என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் இருந்துச்சு நம்ம கவர் பண்ணோம். பிளேஸ் சொல்லிட்டீங்களா அந்த பிளேஸ்ல இதெல்லாம் சேர்ந்தது சார் மார்க்கெட். பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, கன்சியூமர்ஸ் வெரி குட், கன்சியூமர்ஸ் வெரி குட், கஸ்டமர்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கன்சியூமர்ஸ் கொடுப்பீங்க. ஓகேவா? உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க லான்ச் பண்ணும்போது சார் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்றதால கன்சியூமர்ஸ் சொல்லிருப்பாங்க. நிறைய ஐடியா நல்லா இருந்துச்சு. ஓகே ரிட்டனா எழுதும்போது தான் எழுதிருக்கீங்க. அது எனக்கே நல்லா இருக்கு. எவாலுவேஷன் பண்ணும்போது சூப்பரா இருக்கு. கன்சியூம் முன்னாடி போட்டுட்டீங்க. ஒரு ஐடியா கொண்டு வந்தாச்சு. சோ இது எல்லாமே ரிசோர்சஸ் மார்க்கெட்டோட ரிசோர்சஸ். கரெக்ட்டா சொல்லிட்டாமா மார்க்கெட்னா சார் இட் இஸ் ஈக்குவல் டு பிளேஸ். ஏதாவது வாட்டர் மேபி எங்க ப்ராடக்ட் நம்ம சேல் பண்றோமோ அந்த பிளேஸ் சொல்லுது. அந்த பிளேஸ் இல்லாம ப்ராடக்ட் யாரெல்லாம் இல்லாதவங்க பாருங்க கன்சியூமர்ஸ், கஸ்டமர், ப்ராடக்ட், சேல்ஸ் நிறைய ஓகேவா ரிசோர்சஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டிங். எந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து மார்க்கெட்ல லான்ச் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அதனுடைய ரிசோர்சஸ்ல இருந்து என்னென்ன மார்க்கெட்டிங் ரிசோர்சஸ் அட்வர்டைஸ்மென்ட் samples excel okay clear the market and marketing okay இது லோக்கலா ஆபரா அப்படி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட் கிடையாது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் சோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் வந்து என்னென்ன கொஞ்சம் ஹைலைட்டா பண்ணலாம் அப்படினா சொல்லுங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க இன்டர்நேஷனல் லெவல்ல மார்க்கெட்டிங் நீங்க பண்ணனும் அப்படினா என்ன பண்ணலாம் international marketing market இல்ல international marketing பண்ணனும் அப்படினா நீங்க என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்ப எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றது நீங்க உங்க ப்ராடக்ட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறது அங்க நீங்க கொண்டு வந்தறீங்க ஓகேவா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் திரும்பவும் சொல்றேன் மார்க்கெட்டிங் இங்க லோக்கல் மார்க்கெட்டிங் பண்ணனும்னா என்ன சொன்னீங்க இப்பதான் சொன்னீங்க சார் ப்ராடக்ட் வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணனும்னா பெய்ட் அட்வர்டைஸ்மென்ட் சார் சொன்னீங்க வெரி குட் கரெக்ட் தான் சோ இது வந்து லோக்கல் காமன் சோ இன்டர்நேஷனல் லெவல்ல போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணலாம் இல்லையா செலிபிரிட்டிஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போது இன்டர்நேஷனல் லெவல் அதுவே பாத்தீங்கன்னா நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இந்த செலிபிரிட்டி வச்சு இங்க இந்த ஸ்டேட்ல மட்டும் தான் கவர் ஆகவா சோ அதுக்கு என்ன பண்ணணும் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா சோ எடுத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ரீச் ஆகும் கேம்ஸ் ரிலேட்டடா எந்த இது எடுத்தீங்கனாலும் செலிபிரிட்டி எடுத்தீங்கனாலும் இன்டர்நேஷனல் லெவல்ல ரீச் ஆகும் வேற நாட் ஐடியா வேற இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் உங்க ப்ராடக்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்னா எங்ககிட்ட வேலாம் கொடுத்து நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அட்வர்டைஸ்மென்ட் காமன் அந்த அட்வர்டைஸ்மென்ட் ஒன்று தான் செலிபிரிட்டி யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க வேற